12,000 கோடியில் சென்னையில் வரப்போகும் உலகிலேயே மிக நீண்ட ஃப்ளையிங் சாலை. 120 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய 10 வழிச்சாலை. சென்னையின் 4வது ரிங் ரோடு எங்கிருந்து எங்கு வரை 132 கிலோமீட்டருக்கு அமைக்கப்படுகிறது, எப்போது முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வருகிறது? நேரடியாக விஷயத்திற்குள் வருவோம். சென்னை பெரிஃபரல் ரிங் ரோடு CPRR என்பது எண்ணூர் துறைமுகம் தொடங்கி மகாபலிபுரத்தை இணைக்கும் வகையில் தமிழ்நாட்டின் 10 வழி அணுகல் கட்டுப்பாட்டு விரைவு சாலை காட்டுப்பள்ளி வரை இந்த சாலை அமைக்கப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 5 பிரிவுகளை கொண்ட இந்த புதிய கிரீன்ஃபீல்டு எக்ஸ்பிரஸ்வே சென்னையின் 4வது ரிங் ரோடாக அமைகிறது. சிங்கப்பெருமாள் கோவில், ஸ்ரீபெரும்புதூர், திருவள்ளூர், தாமரைப்பாக்கம், பெரியபாளையம், புதுவயல், காட்டுப்பள்ளி ஆகிய நகரங்களை இணைக்கும் வகையில் 12,301 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படுவதாகவும் 2025ஆம் ஆண்டு இந்த எக்ஸ்பிரஸ்-வே அமைத்து முடிக்க காலக்கெடு நிர்ணயம் செய்யப்பட்டு இருக்கிறது. NHAIயின் கட்டுப்பாட்டின் கீழ் பெங்களூரு சென்னை விரைவு சாலை மற்றும் சித்தூர் தச்சூர் விரைவு சாலை திட்டங்களுடன் இந்த திட்டம் அமைக்கப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மொத்தமாக 132.87 கிலோமீட்டர் பாதைகள் 10 வழி பாதையாக இது செயல்படுமாம். மெயின் சாலை 6 பாதைகளாகவும் 2 புறமும் 2 சேவை பாதைகள் அமைக்கப்படும் என்றும் அந்த சாலையில் மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் வாகனங்கள் செல்லலாம் என்றும் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த சாலை அமைக்கப்பட்டால் இந்தியாவில் உலகிலேயே அமைக்கப்படும் சாலைகளிலேயே பெரிய ரிங் ரோடு என்ற பெயரை இந்த சாலை எடுக்கும் என்றும் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. 2 கோடி ரூபாய் மதிப்பிலான சட்டைய வச்சிருக்காரு இந்திய அரசியல்வாதி ஒருத்தர். உலகிலேயே விலையுயர்ந்த சட்டை நம்ம இந்தியால தான் இருக்கு, அதுவும் ஒரு அரசியல்வாதி கிட்ட இருக்கு. 4 கிலோ தங்கத்துல சட்டையா? பிரமிப்பை ஏற்படுத்துது இந்த அதிசய சட்டை. அம்பானி அதானிக்கே டஃப் கொடுப்பாரு போலயே அப்படின்னு மிரள வச்சிருக்காரு தன்னுடைய சட்டையால இந்திய அரசியல்வாதி. மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர் அரசியல்வாதியான பங்கஜ் பரேக் அப்படின்றவரு. மகாராஷ்டிரால செயல்பட்டு வரக்கூடிய சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சியில இவரு செயல்பட்டு வராரு. அது மட்டும் இல்லாம இவரு ஆடை தொழிற்சாலைகளையும் நடத்திட்டு வராரு. இவர்கிட்ட தான் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க சட்டை இருக்கிறதா கூறப்படுது. கடந்த 2014ஆம் ஆண்டு இவர் முதன்முறையா அந்த சட்டையை அணிஞ்சிட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. அந்த சட்டை 4.1 கிலோ எடை கொண்ட தங்கத்தால தயார் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த சட்டையினுடைய மதிப்பு 98,35,000 ரூபாய்க்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. ஆனா இப்போ தங்க விலை அதிகரிச்சிருச்சு, ஆனா அந்த சட்டையுடைய விலை குறையுமா? ஏறதானே செய்யும். இப்போ இந்த சட்டையுடைய விலை 2 கோடி ரூபாயை தாண்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிறந்த நாள், கல்யாண நிகழ்வு, வேற முக்கிய நிகழ்வுகளுக்கு மட்டும் இந்த தங்க சட்டையை இவரு அணிஞ்சிட்டு போறது வழக்கமா. 4 கிலோ அளவிலான தங்கத்துல ஆன கோடி ரூபாய் மதிப்பிலான சட்டையை இவரு அணிஞ்சிட்டு வரத பார்க்கும்போது பயங்கர பிரமிப்பையும் வியப்பையும் ஏற்படுத்துது. இதுதாங்க உலகத்திலேயே விலையுயர்ந்த சட்டை அப்படின்ற பெருமையும் வச்சிருக்கிறதாகவும் கூறப்படுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.